கொண்டிருக்கிறது. அதனோடு அங்கமாக முதல் நிகழ்வாக கலைப்பீட மாணவர்களும் கலைப்பீட மாணவர் சங்கமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பழைய ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் பெருமையுடன் முன்னெடுக்கும் வேரில் இருந்து விழுது வரை ஒன்றிணையும் பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவனி இன்றைய தினம் நடைபெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனி மேற்கொள்வதற்கு தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனையடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என போலீசாருக்கு ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது. பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் முன்பாக ஆரம்பித்த நடைபவனி பிரதான நுழைவாயில் ஊடாக சென்று பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயில் ஊடாக மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது. நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா, பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள், பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னேற்பாடாக இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்கலைக்கழக தாயின் பாதம் போற்றி இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நடைபவனியானது தற்பொழுது உள்ளடக்கிய நடைபவனியாக இது ஆரம்பமாக இருக்கிறது என்பதனை அறிய தருவதோடு கலைப்பீடம் முன்னெடுக்கின்ற வேரிலிருந்து விழுதுவரை என்கின்ற இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு வெகு சிறப்பாக முன்னெடுக்கப்படுவதற்கு இதிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற பழைய மாணவர்கள், மாநகர சபை, நகர சபை, உள்ளூராட்சி சபைகளிலே வேட்பாளர்களாக பங்கெடுக்கின்ற அனைவரும் இதிலிருந்து விலகி இருப்பதோடு எங்களுடைய இந்த நிகழ்வுகளுக்கு பரிபூர்ணமான ஆதரவுகளை தந்து உதவுவதோடு அவர்கள் பின்னாலிருந்து நமக்காக இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்வதற்கு உதவி கொள்வதோடு திட்டமிட்டவாறு இந்த நடைபவனி இதோ ஆரம்பமாக சில மாற்றங்களுடன் திட்டமிட்டவாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தை சுற்றிய வண்ணம் நடைபெறுவதற்கு தீர்மானிப்புகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கைலாசபதி கலையரங்கில் மாபெரும் நிகழ்வாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதனோர் அங்கமாக இன்றைய தினம் இதோ ஆரம்பமாகி இருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பிரதான வாயிலில் இருந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், கலைப்பீடாதிபதி, விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள், பல்கலைக்கழகத்தினுடைய பழைய மாணவர்கள் என பலரும் இணைந்து முன்னெடுக்கின்ற இந்த நிகழ்வானது இதோ ஆரம்பமாகி இருக்கின்றது. இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வானது பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழா நிகழ்வுகளிலே அறிவிக்கும் ஓர் அங்கமாகவே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்கலைக்கழகத்தினுடைய பொன் விழா நிகழ்வுகளிலே உலகுக்கு பறைசாற்றும் ஓர் உன்னதமான ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாகவே இந்த நடைபவனி அடிப்படையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆரம்பிக்கப்பட்டு தற்போது பல்கலைக்கழகத்தினுடைய பரமேஸ்வரனுடைய வாயிலை
கூத்தாக செலவழிக்கப்படாது. அந்த நிதி பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்ற மாணவர்களினுடைய கற்றல் செயற்பாடுகளுக்கு உதவுவதற்காகவும் கலைப்பீடத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் கலைப்பீடத்தினுடைய எழுச்சிக்காகவுமே அந்த நிதி பயன்படுத்தப்படும். ஆகவே சிறுதுளி பெருவெள்ளம் என பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களுமே இணைந்து கொள்ளுகின்ற போது இந்த நிகழ்வுகளினை இன்னும் ஒரு சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்பதனை உங்களுக்கு அறிய தருகின்றோம். அந்த வகையிலே பேராசிரியர் கைலாசபதி பொறுப்பேற்றது முதலாவது துணைவேந்தராக பேராசிரியர் சுனா வித்யானந்தன் வரை ஆரம்பத்திலே இந்த பல்கலைக்கழகத்தை செப்பனிட்ட ஏனைய பீடங்களுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக முத்தாய்ப்பாக தாய்ப்பீடமாக மலர்ந்தது இந்த கலைப்பீடம். அத்தகைய கலைப்பீடம் இன்று 50 ஆண்டுகளை நிறைவு செய்து தன்னகத்தே பல்வேறுபட்ட துறைசார் கற்கிணறிகளை வழங்கி வரும் ஏனைய பீடங்களுக்கோடு போட்டி போட்டு முதல்நிலை பீடமாக பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை பிரசவித்த ஒரு பீடம். இந்த பீடம் கால ஓட்டத்திற்கேற்ப புதிய அனைவருக்கும் வணக்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடம் தன்னுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை நிறைவு செய்வதையொட்டி இன்றைக்கு நாங்கள் அந்த பொன்விழாவினுடைய ஓர் அங்கமாக கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்து வரும் பொன்விழா நிகழ்வுகளின் ஒரு அங்கமாகவும் இன்றைக்கு நடைபவனி ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நடைபவனியிலேயே எங்களுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், எங்களுடைய மாணவர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், கல்விசாரா ஊழியர்கள் என அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக எதிர்வரும் 26, 27, 28ஆம் தேதிகளில் கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன்விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன. இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன. எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி நினைவுகளை மீட்டுவதோடு மாத்திரமல்லாமல் கலைப்பீடத்தின் வளர்ச்சியிலும் பல்கலைக்கழகத்தின் வளர்ச்சியிலும் அவர்கள் நேரடியாக பங்கேற்கின்ற ஒரு தொடக்க புள்ளியாகவும் இந்த பொன்விழா நிகழ்வுகள் அமைய இருக்கின்றன. அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமை பரிசில்கள், உதவு தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த உதவு தொகைகள், புலமை பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது. இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது. அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பீடம் இன்றைக்கு எப்படி தலைநிமிர்ந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்காலத்தில் அது தலைநிமிர்ந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு இன்றைய நடைபவனி நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட பழைய மாணவர் சங்கம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்திற்கும் வயது 50. ஆகவே இந்த பொன்னகவை ஆண்டை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அதிகூடிய உரிமை கலைப்பீடத்துக்கு இருக்குது என்ற திராணியோடு நாங்கள் எங்களுடைய தற்போதைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவருடைய தலைமையிலே அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு கலைப்பீடத்துக்கான ஒரு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கியிருந்தோம். அதன் பயனாக இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கல்விமான்கள், பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒரு குழுவாக இணைந்து இதனுடைய நோக்கத்தை நிறைவு செய்வதற்காக பீடாதிபதி அவர்களால் முன்வைக்கப்பட்ட புலமை பரிசில் மற்றும் உதவு தொகை என்ற விடயத்திலேயே அதிகளவு கரிசனை செய்து இதனுடைய 78 பேட்ச் என்று சொல்லக்கூடிய அந்த அணி, கலைப்பீடத்தினுடைய அணி மிகவும் சிறப்பாக செயல்பட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பேராசிரியர், பழைய மாணவர்கள், அவருடைய பேட்ச்மேட்ஸ், இங்கே இருக்கக்கூடிய இளைப்பாறிய அதிபர்கள், கலாநிதிகள் மற்றும் ஏனைய பெருந்தகைகள் மிக மும்முரமாக, அதனோடு சேர்ந்து எங்களுடைய பழைய மாணவர்
சங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரமுகர்கள் இணைந்து எங்களுடைய கலைப்பீட கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய நீடி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது உதவு தொகை தேவைப்படும் என்று அடையாளம் காணப்படுகின்ற மாணவர்களுக்காக உதவு தொகை மற்றும் புலமை பரிசிலுக்காக அன்னளவாக 2 கோடி நிதியினை நாங்கள் இதுவரையிலே இலக்கு வைத்து அதனுடைய உச்சத்துக்கு நாங்கள் கிட்டே நெருங்கி இருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய உத்தியோகபூர்வமான நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வு அதனுடைய அடையாளமாக இன்று நாங்கள் ஒரு நடைபவனியை ஆரம்பித்து இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருந்தோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீட பழைய மாணவர் சங்கம், கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி மற்றும் கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய தலைவர் உட்பட ஏனைய பிரதிநிதிகள், வளவாளர்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் உட்பட கல்விசாரா ஊழியர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்று நாங்கள் அந்த அடையாளத்தை முன்னெடுத்திருந்தோம். நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் எதிர்வரும் 26 சனிக்கிழமை, 27 ஞாயிற்றுக்கிழமை, 28 திங்கட்கிழமை திட்டமிட்டபடி எங்களுடைய நிகழ்ச்சி நிரல்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி சகலருக்கும் அது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய சகல ஏற்பாடுகளும் முடிந்தாகிவிட்டது. ஆகவே நாங்கள் விடுக்கின்ற செய்தி என்னென்று சொன்னால், எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலிருந்து அநேகமான பழைய மாணவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டு இருக்கின்றார்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய யாழ் பல்கலையினுடைய கலைப்பீட பழைய மாணவர்கள் இதுவரையில் அங்கத்துவம் பெற்றாலும் சரி, பெறாவிட்டாலும் சரி, எதிர்வரும் 26, 27, 28 அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று வாய்ப்பை இந்த மாணவர்கள், பழைய மாணவர்கள் தவறிவிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் ஓங்கி ஒலித்து உங்களிடம் இந்த செய்தியை அனுப்புகின்றோம். நீங்கள் எதிர்வரும் 26 எங்களுடைய பொன் அகவையை முன்னிட்டு பொற்கலை நூல் ஒன்றை புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிடுகின்றோம். வரலாறு அடங்கிய உள்ளடங்கலாகிய ஒரு வெளியீடு. தொடர்ந்து எங்களுடைய இளைப்பாறிய விரிவுரையாளர்கள், எங்களுடைய கல்விசாரா இளைப்பாறிய ஊழியர்கள் எல்லோரையும் நாங்கள் கௌரவிக்கின்ற நிகழ்வு 26ஆம் தேதி அன்றைய நிகழ்வாகவும், 27ஆம் தேதி இரத்த தான நிகழ்வு மற்றும் விளையாட்டு நிகழ்வோடு மாலை பொழுது பொன்னகவை மாலை பொழுது ஒன்றை கைலாசபதி அரங்கிலே அதனை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். மிக சிறப்பான ஒரு கலை நிகழ்வாக, எல்லோருடைய மனதையும் ஒரு மெருகூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை தவறினால் 28 மாலை பல்கலைக்கழக வீதியிலே அண்மையில் அமைந்திருக்கின்ற ராஜா கிரீம் ஹவுஸ் சரஸ்வதி மண்டபத்திலே எங்களுடைய பொன்னகவை ஆண்டினுடைய உண்டாடல் நிகழ்வு, பொன்னகவையினுடைய உண்டாடல் நிகழ்வு மாலை 5 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை அது முன்னெடுக்க காத்திருக்கின்றது. அதிலே வந்து உங்களுடைய பிரிந்த நண்பர்கள், உறவுகள் எல்லோரையுமே நீங்கள் சந்தித்து மனமகிழ்ந்து செல்ல முடியும். ஒவ்வொரு பழைய மாணவருக்கும் அவர்தான் பாரியாரோடு வருவதற்குரிய டிக்கெட்டுகள் விற்பனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ரூபாய் 3000. அது கணவனோ மனைவியோ பழைய மாணவராக இருந்தால் அவருடைய கணவன மனைவியை அவர்கள் கூட்டிக்கொண்டு வரலாம். 2 பேர் 3000 ரூபா டிக்கெட்டோடு அந்த சங்கமத்திலே கலந்து சங்கமிக்கலாம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் போது எங்களோடு இருந்து பக்கபலமாக இருந்து ஆரம்பித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதோடு, இதனோடு இந்த நிகழ்வை மெருகூட்ட சகல வழிகளில் ஒத்துழைப்பு செய்த எங்களுடைய பீடாதிபதி பேராசிரியர் ராகுராம் அவர்களுக்கும், அதனோடு இணைந்த பீடாதிபதி விரிவுரையாளர்கள், ஏனைய வளவாளர்கள் மற்றும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய பெருந்தகைகள், பழைய மாணவர்கள், அத்தோடு இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பீடத்தினுடைய தலைவர் உட்பட எங்களுடைய நிகழ்கால மாணவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நடைபவனி இன்று நிகழ்கால மாணவர்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்தில் அவர்கள் பழைய மாணவர்களாக மாறி தொடர்ந்து இந்த விதைக்கப்பட்ட விதையை பெரு விருட்சமாக முன்னெடுக்க வேண்டும் என்று ஆசி கூறி இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். நன்றி, வணக்கம்.